ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி தலைப்பு என்னென்னா, உன்னை நீ நம்பு. கரெக்டு. உங்களை நீங்களே உங்களை நம்புங்க. சரிங்களா? மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, மற்றவங்க ஏதாவது நினச்சிருவாங்களா அப்படின்னு தயவு செய்து யோசனை பண்ணாதீங்க. மெயினாக குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் இருக்கிற லேடிஸ், வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கெல்லாம் பிள்ளைங்க நல்லா எப்பயுமே புத்திசாலியாகவும் ஆக்டிவாகவும் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு நினைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இன்றைக்கி தாட்ஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு. ஆனால் நம்ம அந்த காலத்துக்காரங்க, வீட்டில் இருக்கிற லேடிஸ், நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி பிள்ளைங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க என்றைக்குமே நீங்கள் சோர்வடையாதீங்க. ஏன்னா நம்மளால் ஒன்றும் முடியாது, நம்ம இப்படியே வீட்லேயே இருந்து சமைச்சு சாப்பிட்டு புருஷனுக்கு கொடுத்து மகனுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எப்பயுமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை நம்புங்க. நமக்குள்ளே எத்தனை திறமைகள் இருக்குது, என்ன நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இவங்க இதை சொல்லிடுவாங்க, அவங்க இதை சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ லேடிஸ் எத்தனையோ பேர் சுடிதார் போடணுன்னு ஆசைப்படுவாங்க. லேடிஸ் பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க. பட் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா, அவங்க ஏதாவது நம்மளை நினச்சிடுவாங்களா, நம்மளை டிமோட்டிவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அதே மாதிரி எத்தனையோ பேர்த்துக்கு பாடுற ஆசை இருக்கும். ஆனால் பாடினா நம்ம குரல் சரியில்லையோ, நம்ம பாடுறது நல்லா இருக்குமோ, பாடினா அவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அவங்களோட ஆசைகளை புதைச்சிருவாங்க. அந்த ட்ரெஸ் பண்ணுறதையும் அவங்களால மற்றவங்க எதாவது சொல்லிடுவாங்க. பட் அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வாங்க. யாரை குறிச்சும் கலங்காதீங்க, யாரை குறிச்சும் கவலைப்படாதீங்க. இவங்க அதை சொல்லிடுவாங்க, இவங்க இதை சொல்லிடுவாங்க, நம்மளை ஓர தள்ளிடுவாங்க, நம்மளை கார்னர் பண்ணிடுவாங்க, நம்மளை இப்படி நினச்சிடுவாங்க. கிடையாது. ஆனால் நம்மளே ஃபஸ்ட்டு நம்பணும். ஓகேங்களா? அதேமாரி எல்லா நாளும் நமக்கு சாதகமாக வராது. ஒரு நாள் நமக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம சோர்வடைவோம். ஆனால் அந்த சோர்வு அடையும் போது அதுக்கு என்ன ஆகிடக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. நம்ம அதுக்காக சோர்வடைஞ்சிடக்கூடாது. எந்திரிச்சு நம்மளால் முடியும், நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு சொல்லி அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட திறமையை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க. ஓகேங்களா? அதே போல் என்ன சொல்ல வருதுன்னா, எதை குறித்து நம்மளை பற்றி யாராவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கோங்க. அந்த குறையை ஏற்றுக்கிட்டு நம்ம அதோடு நம்மளோட இதை நம்ம ஜேர்னியை நிறுத்திடக்கூடாது. சரிங்களா? அந்த குறையை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இந்த குறை வருது, இந்த குறைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சி அதை குறித்து நம்ம அப்படியே மாற்றிக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கேயோ இருப்போம். சரிங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது. அது தயவு செய்து மறக்காதீங்க. அதே போல் உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க. யாரும் ஏதாவது சொல்லிடுவாங்க, அது பண்ணிடுவாங்க, இது பண்ணாலே தயவு செய்து அதை நீங்கள் எப்பயும் மனசில் வச்சுக்காதீங்க. தைரியமாக எந்த விஷயனாலும் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். தைரியமாக நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணுங்கள். எந்த ஒரு கலக்கமோ தயக்கமோ உங்களுக்கு வர வேண்டாம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இதுதான் உன்னை நீ நம்பு. ஓகே? அப்போது நம்மளே நம்பினா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம இப்படி தான் கரெக்டான பாத்தில் நீங்கள் போனீங்கனாலே போதும். கரெக்டான வழிகள், கரெக்டான சிந்தனைகள், கரெக்டான நம்ம நடந்துக்கிட்டாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும், நம்மளை யாரும் எதுவும் சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்காமல் இருந்தாலே போதும். ஓகே? வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளை நம்பணும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும். மற்றவங்க முன்னாடி நம்மளோட கான்ஃபிடென்ட்டை நம்ம மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், நம்ம ஜெயிச்சு காட்டணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. எப்பயுமே நீங்கள் மூடி மறைக்காதீங்க, உங்களோட திறமைகளை புதைக்காதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அதேமாதிரி நம்ம வீட்டில் இருக்கோம்னு நினச்சிட்டு நம்மளால் இதுதான் முடியும்னு நினச்சி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எப்பயுமே உங்களோட இதை வெளிப்படுத்துங்க. புரியுதா? அதனால் யார் நம்பினாலும் சரி நம்பாட்டினாலும் சரி, உங்களை நீங்கள் நம்புங்க. எல்லாத்தையும் நீங்கள் உங்களோட திறமைகளை, உங்களோட
என்ன சொல்கிறது, எல்லா விஷயங்களுமே நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் நடந்துக்கோங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட முடிக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.